Our most respected Sayyid Sadiq Ali Shihab Thangal, our candidate Bashir Shaikh, MLA, National President Saju, and all our IAML officers to implement against laws, against this community, against laws that destroy India's secularism. Upcoming parliament election is not an ordinary election. It is an election which that will இன்றைக்கு இந்தியா முழுவதும் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என்கின்ற அந்த கருத்து கணிப்பால் இன்றைக்கு பாரத பிரதமர் எப்படியும் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு சிறுபான்மைக்கு எதிராக இஸ்லாமிற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்து இன்றைக்கு இஸ்லாமிற்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வருகின்றார். இதற்கெல்லாம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை இந்திய மக்கள் புகட்டுவார்கள். அவர்களால் வளர்ச்சி திட்டங்களை நாட்டை முன்னேற்றப்படுத்த வேண்டும் எதையும் சொல்லி வாக்குகளை கேட்க முடியவில்லை. சிறுபான்மை பெரும்பான்மை பிரித்து மக்களை மத ரீதியாக பிரித்து அரசியல் செய்யக்கூடியதற்கு சரியான பாடத்தை தமிழகம், கேரளம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் புகட்டுவார்கள். எல்லா நிலைகளிலும் இந்த சமுதாயத்துக்கு எதிராக இயற்றப்பட்ட அத்தனை கருப்பு சட்டங்களையும் இந்திய யூனியன் முஸ்லிம் வலிமையாக கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தில் எதிர்த்தது. முத்தலாக் தடை சட்டம் தொடங்கி குடியுரிமை திருத்த சட்டம் வரைக்கும் அத்தனை சட்டங்களையும் எப்படி வலிமையாக போராட வேண்டும் என்பதை இந்திய முஸ்லிம் தலைவர் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் போராடணும், அதற்கு எதிராக வாக்களித்தோம், எதிராக பேசினோம் என்றில்லாமல் ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய காலங்களிலும் இந்த சமுதாயத்தின் குறையாக தொடர்ந்து ஒழிப்பதற்கு கோணி சின்னத்திலே வாக்கிடுக. கோணி சின்னம் நம்முடைய ஏடி முகமது பஷீருடைய ஒவ்வொரு பேச்சையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த சமுதாயத்தின் குரலாக, ஒட்டுமொத்த கேரளத்தினுடைய குரலாக, அனைத்து மக்களுடைய ஒரே குரலாக, நம்முடைய தாய் சபையுடைய குரலாக இந்திய முஸ்லிம்களுக்கு ஒழித்தவர். மீண்டும் நீங்கள் வாக்களிப்பீர், ஆதரிப்பீர். கோணி சின்னம்.